அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஐயா பெருந்தலை காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். இவரை பற்றி படிக்கும் போதே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு தலைவர் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறார் என்று. ஒரு காலத்தில் அவர் சாலையில் வந்துக்கிட்டு இருக்காரு நடந்து. ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். கேட்குறாரு, ஏன்பா மாடு மேய்க்கிற? மாடு மேய்ச்சாதான் எனக்கு சோறு கிடைக்கும், அதனால தான் ஏன் மேய்க்கிறேன் நான் அப்படின்ற. சரியா, சரி நான் சோறு போடுறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் வராரு. அடுத்த நாள் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்கே திருப்பியும் மாடு மேய்க்கிற? நோட்டு புஸ்தகம் வாங்குற காசு இல்லையா, அதனால தான் நான் மாடு மேய்ச்சி காசு வாங்கணும் அப்படின்னாரு. நான் சரி நான் அதையும் இலவசமாக கொடுக்குறேன். திருப்பியும் மாடு மேய்ச்சேனா? சீரோட கேட்டாங்கய்யா, அதனால் திருப்பியும் மாடு மேய்க்க வந்துட்டேன் அப்படின்னாங்களாம். திருப்பியும் சீரோட இது பண்ணாங்களாம். சீரோடைய பற்றி சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் காமராஜர் முடிவு பண்ணுறாராம், எல்லாருக்குமே சீரோட கரெக்டாக ஒரே மாதிரியே இருக்கணும்ன்ட்டு. அது குன்றக்குடியை சிறப்பு நிபுணர் இவராக கூப்பிட்றாரு. அவர் நினைக்கிறாரு, இந்த காமராஜர் சீருடைய ஒரே மாதிரியை கொடுக்குறேன்னு இருக்காரு, இவருக்கு வேலை இல்லையான்னு. அங்கே போய் ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா இந்த சீரோடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காப்பான்னு. பிடிக்காமல் இருக்குமா? இதில் நான் நாடாடுறா, செட்டியாடுறா, கல்லண்ணா, பறையன்னு எவனுக்காச்சும் தெரியுமா? நாங்கள்லாம் ஒரே மாணவர்கள், இது இப்படி இருக்கணும். அதனால தான் எங்கள் ஐயா பெருந்தலை காமராஜர் அவர்கள் எல்லா சீருடையுமே ஒரே மாதிரியே கொடுத்தாரு. குன்றக்குடி அப்படி சொல்லியிருக்காரு. நான் நினச்சேன் அப்படி. அதனால் அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு எதுக்கு அவர் அப்படி சொன்னாருன்னு. காமராஜர் முதல்ல போய் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு, மதிய உணவு போடுவோம் எல்லா பசங்களுக்கும். காசு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, போட முடியாதுன்னு இருக்காங்க. அதுக்கு காமராஜர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இருக்கிற வரையும் போடுங்க, இல்லாதப்ப என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் ஊராக மடிப்பிச்சு எடுத்துகிட்டு சாப்பாடு போடுறதுக்கு காசு தரேன்னு. பிச்சை போகினும் கற்கை நன்றே என்ற அவ்வையின் இதுக்கு ஏற்றாப்புல நடந்தவர் காமராஜர். காமராஜர் ஒரு பொதுக்கூட்டத்தில் போயிருக்காரு. பொதுக்கூட்டத்துக்கு எல்லாரும் துண்டு கொடுப்பாங்க, அதை ஒருத்தவர் வாங்கி வைப்பார். அப்போ ஒருத்தவர் அந்த வாங்கி வைக்கிறவர் தனக்காக ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிறாரு. காமராஜர் பார்த்துட்டாரு, ஏய் இவன் ஒரு துண்டை திருடுறையா. அதுக்கப்புறம் ஏப்பா இந்த துண்டெல்லாம் எடுத்து காருக்குள்ளே வைப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறாரு. உட்காந்ததும் சொல்கிறாரு, ஏய்யா உனக்கு துண்டு வேணும்னா என்கிட்ட கேளியா, நீ இதில் இருக்காத. ஐயா கூட்டத்துக்கு போயிட்டாலே துண்டோடு வருவாருன்னு பசங்கள்லாம் ரொம்ப காத்திருப்பாங்க. இந்த துண்டை வச்சு தான் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் தைச்சிப்பாங்க, அதனால் நீ எடுக்காத அப்படின்னாரு. தன் தோளில் போட்ட துண்டை வைத்து மக்களுக்கு தொண்டு செய்தவன் பெருந்தலை நமது ஐயா காமராஜர் அவர்கள். ஒரு கல்லூரியில் 10 சீட்டு டாக்டர் சீட் இருக்குது. அதை 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. சொல்கிறாங்க காமராஜர் ஐயாட்ட, ஐயா 100 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு. காமராஜர் எல்லாரும் நினைக்கிறாங்க காமராஜரை பற்றி, காமராஜர் அவங்க சாதிக்காரர் நாடாருக்கே எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு. பாதி பேர் நினைக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க காங்கிரஸ்காரங்களுக்கே எடுத்து கொடுத்துருவாருன்னு. 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு காருக்குள்ளே ஏறுறாரு. டிரைவர் கேட்குறாரு, ஐயா 5 நிமிஷத்தில் முடிச்சு விட்டீங்க இந்த வேலையை? அது ஒன்றும் இல்லைடா, திருப்பிக்கிட்டே வந்தேன், இந்த பெட்ரோல் கையெழுத்து இருக்க வேண்டிய இடத்துல 5 பேர் கை நாட்டு வச்சுருந்தியா 10 பேர், அதனால தான் அந்த 10 பேருக்கும் இது பண்ணேன். இப்போ இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருந்தால் அந்த 10 சீட்டையும் 10 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு போயிருப்பாங்க. சொல்கிறது புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு இவர் வாழ்ந்தாருன்றது உங்களால் நம்பவே முடியாது. வருங்காலத்தில் வரவங்களுக்கெல்லாம் நம்பவே முடியாது. சொல்லப்போனால் உண்மையிலேயே நம்பவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தாருன்னு. மண்ணாங்கட்டின்னு ஒருத்தவர், அவர் அரசியலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஸ்டாஃபு. எம்பிகளுக்கு டீ வாங்கி கொடுக்குறது, காஃபி வாங்கி கொடுக்குறதுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் காமராஜர் ஐயா ஒரு சட்டம் போடுறாரு, படிக்காதவர்கள் யாரும் அரசியலில் இருக்கக்கூடாது அப்படின்னு. உடனேயும் மண்ணாங்கட்டிக்கு ஒரே இதுவாக இருக்குது, அழுகையாக வருது மண்ணாங்கட்டிக்கு. ஒரு எம்பி சொல்கிறாரு, காமராஜர் வீட்டுக்கு போடுறான்,
ஃபோன் போட்டு உங்கள் முதலமைச்சர் மட்டும் படிச்சிருக்காரோ அவருக்கு மட்டும் வேலை இருக்கு, எங்களுக்கு வேலையே இல்லையான்னு ஃபோன் போட்டு கேள்றான். மண்ணாங்கட்டி ஃபோன் போடுறாரு, காமராஜர் ஐயா எடுத்தாருன்னு கூட தெரியாமல் அவர் பாட்டு உங்கள் முதலமைச்சர் ஐயா படிச்சிருக்காருனா நாங்கள் என்ன படிக்காதவங்களா? அவரும் தான் படிக்கலை, நானும் தான் படிக்கலை, அப்போ அவரையும் முதலமைச்சர்லேருந்து தூக்குங்க அப்படின்னு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதிகாரிகள் போலீஸ் வருது, மண்ணாங்கட்டிக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. கேட்குறாரு வந்து போலீஸ்காரர்கிட்ட, ஐயாவே எடுத்து பேசிட்டாரா? ஆமாம் ஐயாவே எடுத்து பேசிட்டாரு. அந்த ஃபோன் போட சொன்ன எம்பி, போயா நான் பின்னாடியே வரையா, போயா போயா அப்படின்றாங்க. போனதும் முதலமைச்சர் உட்காந்துருந்த முதலமைச்சர், வாங்க முதலமைச்சரோட நிலைமையை பார்த்தீங்களா? 2 பொண்ணாமே கேள்விப்பட்டேன், சாப்பிட்லையாமே வீட்டில் யாரும், இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு காசு கொடுத்து இது நீங்கள் குடும்பத்துக்கும் போய் வாங்கி கொடுங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து ஒரு திருத்தம் பண்ணேன் அந்த சட்டத்தில். இனிமேல் படிக்காதவர்களுக்கு வேலை இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஏன் அதை வந்து மாற்றி எழுதிட்டாங்க பசங்க வந்து, அதனால் வந்து நான் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது, வீட்டில் போய் சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னார். எப்படி இருந்திருக்காங்க முதலமைச்சர்கள்லாம். ஒருத்தவர் வந்து கேட்குறாரு முதலமைச்சர்கிட்ட, முதலமைச்சர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நம்ம நிறைய உதவி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒரு படமாக எடுத்து போட்டு விடுவோம் ஐயா, அப்போ தான் நம்ம நிறைய பேர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. என்னென்ன உதவி பண்ணியிருக்கோம் அவருக்கே ஞாபகம் இல்லை, சொல்லப்போனால் முதலமைச்சருக்கே உதவி பண்ணவருக்கே ஞாபகம் இல்லை சொல்கிறாரு. முதல்ல அந்த படம் எடுத்து போடலான்னு சொன்னவர், பள்ளிக்கூடம் நிறைய கட்டியிருக்கோம்யா அப்படின்னு. உடனேயும் காமராஜர் சொன்னார், பள்ளிக்கூடத்தில் யார் படிக்கிறா? பசங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாதா நம்ம தான் கட்டணும்னு? வேறு என்ன பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம்யா அப்படின்ட்டுருக்காரு. ரோட்டில் யார் நடக்கிறா? மக்கள் தான் நடக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா நம்ம தான் ரோடு போட்டோம்னு அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியாத நம்ம தான் ரோடு போட்டோம்னு. இதுக்கு போய் படம் எடுக்கலாம் எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. 2 லட்சம். லூசு பையலே, படுபாவி பையலே, இதில் நான் 2 பள்ளிக்கூடம் திறந்துருவேன்டா, போடா. நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிட்டு வாடா. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். நீ சொல்லு. வணக்கம். சாரி ஐயர்